அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? இகாம் மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாம் மாஸ்டரோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் ப்ராடக்ட் டேக்ஸ் கோட். நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணும்போது அமேசான் ப்ராடக்ட் டேக்ஸ் கோட் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கோம். அதில் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி ஸ்டார் போட்டிருக்காது, ரெட் மார்க் வச்சுருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை பற்றி எந்த கவலையும் படாமல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போயிருப்பீங்க. அமேசான் அந்த இடத்துல தான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு ஸ்டார் மார்க் வச்சுருந்துருக்கணும். அவங்க வைக்காதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் அந்த அமேசான் ப்ராடக்ட் டேக்ஸ் கோடை கொடுக்காமையே நம்ம லிஸ்டிங்கை கண்டினியூ பண்ணிடுறோம். இந்த அமேசான் ப்ராடக்ட் டேக்ஸ் கோடு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் அமேசான் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் அது. அதில் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி அமேசான் உங்களுக்கு டேக்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க? அமேசான் எங்கே டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு போகக்கூடிய இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்வாய்ஸை எடுத்து பாருங்கள். 500 ரூபா நீங்கள் ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் ப்ராடக்டோடைய காஸ்ட்டு 450, ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி 50 ருபீஸ் அப்படின்னு போட்டு மொத்தமாக 500 ருபீஸ் செல்லிங் ப்ரைஸு 500 ருபீஸ் கொடுத்து நீங்கள் பொருளை வாங்கியிருக்கிறீங்க. அதில் இவ்வளோ ப்ராடக்டோடைய காஸ்ட்டு, இவ்வளோ டேக்ஸு அப்படின்னு சொல்லி போட்டு தான் கஸ்டமருக்கு பில் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பில்லில் அந்த 50 ரூபான்னு வருது பார்த்தீங்களா டேக்ஸ் அமௌண்ட்டு, அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் டேக்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வருது. நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுட்டீங்க, கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது, அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது வரிசையாக நிறையா க்ரீன் கலர் டிக் வந்திருக்கும். ப்ராடக்ட்ஸ் டு செல்லு, டிஃபால்ட் ப்ராடக்ட் டேக்ஸ் கோடு, சிக்னேச்சரு, இது மாதிரி நிறையா டிக் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே க்ரீன் டிக் ஆகணும். அது க்ரீன் டிக் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு அக்கௌண்ட் லான்ச் ஆகும். நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் நீங்களே ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பேஜை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அதில் டிஃபால்ட் ப்ராடக்ட் டேக்ஸ் கோட் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு டேக்ஸ் கோடை நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. 5%, 8%, 12%, 18%, ஏதாவது ஒன்று அப்போதைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்திருக்கும், அதை நீங்கள் வச்சு கொடுத்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஹெட்ஃபோன் இருந்திருக்குது அப்படின்னா ஹெட்ஃபோனுக்கு 18% ஜிஎஸ்டி, நீங்கள் டிஃபால்ட் ப்ராடக்ட் டேக்ஸ் கோடு 18% செலக்ட் பண்ணி உள்ளே போயிருந்துருப்பீங்க. அப்போது நீங்கள் ப்ராடக்ட் டேக்ஸ் கோடுங்கிற இடத்துல செலக்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லிஸ்டிங் போடும்போதும் பாருங்கள், ஒரு லிஸ்டிங்க்குமே நீங்கள் எந்த லிஸ்டிங் போட்டாலும் சரி அதில் ப்ராடக்ட் டேக்ஸ் கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ப்ராடக்ட் டேக்ஸ் கோடுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் நிறைய டேக்ஸ் கோடு கொடுத்துருப்பாங்க. ஏஜென்ட் கிளாத்திங்கு, ஏஜென்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். உங்களுக்கு எது கொடுக்குறதுன்னு உங்களுக்கே தெரியாது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, அது நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் ஒரு சிம்பிளாக ஒரு டேபிள் இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்கள். சிம்பிளாக ஒரு டேபிள் இருக்குது. ஒரு 6-7 டேப் தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஏஜென்ட் எக்ஸம்ட் அப்படின்னா 0% டேக்ஸ் கோடு உள்ள பொருள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருவேளை நீங்கள் மண்பாண்டம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் டேக்ஸ் கோடு அப்படிங்கிற இடத்துல இந்த ஏஜென்ட் எக்ஸம்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் 5% டேக்ஸ் கோடில் உள்ள பொருள் விற்கிறீங்க, ஒரு கிளாத்திங் விற்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏஜென்ட் சூப்பர் ரெடியூஸ்ட் அப்படிங்கிற கோடை நீங்கள் ப்ராடக்ட் டேக்ஸ் கோடாக சூஸ் பண்ணிக்கணும். ஏஜென்ட் சூப்பர் ரெடியூஸ்ட் அப்படின்னா 5% அப்படின்னு அர்த்தம். 5% அப்படிங்கிறது கவர்மெண்ட்டில் சொல்கிற பேர். இப்போ கவர்மெண்ட்டில் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 5% சொல்லுவோம். அமேசான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. 5% சொல்லாமல் ஏஜென்ட் சூப்பர் ரெடியூஸ்ட் அப்படின்னு அவங்க ஒரு கோட் மாதிரி அதை வச்சுருக்குறாங்க. அந்த கோடு தான் ப்ராடக்ட் டேக்ஸ் கோடு. ஸோ இப்போது நீங்கள் 5% டேக்ஸ் கோடில் நீங்கள் லிஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏஜென்ட் சூப்பர் ரெடியூஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை 12% டேக்ஸ் கோடாக இருந்துச்சு அப்படின்னா ஏஜென்ட் ரெடியூஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். 18% இருந்துச்சு அப்படின்னா ஏஜென்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஒருவேளை 28% டேக்ஸ் கோட் நீங்கள் விற்கக்கூடிய பொருளுக்கு கவர்மெண்ட் நிர்ணயிச்சிக்கக்கூடிய டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 28% அப்படின்னா நீங்கள் ஏஜென்ட் பீக் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒருவேளை ஜுவல்லரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஏஜென்ட் ஜுவல்லரி அப்படின்னு இருக்கும்.
ஜுவல்லரிக்கு பார்த்தீங்கன்னா 3% டேக்ஸ் கோடு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பொருளை லிஸ்ட் பண்ணுறீங்களோ ஈச் லிஸ்டிங்க்கு ஒரு லிஸ்டிங் நீங்கள் புதுசாக போடுறீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு லிஸ்டிங்லையுமே இந்த ப்ராடக்ட் டேக்ஸ் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, எந்த பேஜில் இருக்குங்கிறது தெரியாது, இடையில ஏதோ ஒரு பேஜில் இருக்கும். அதில் ஸ்டார் இல்லாததுனால நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் டேக்ஸ் கோட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ட்ராப் டவுனில் போனீங்கன்னா நிறைய இருக்கும். ஏஜென்ட் கிளாத்திங்கு, ஏஜென்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய டேக்ஸ் கோட் வச்சுருக்குறாங்க, அதில் நிறைய இருக்கும். ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவையானது என்ன, 5%, 3%, 12%, 18%, 28%. இதில் ஏதாவது ஒன்று தான் நம்மளுடைய ப்ராடக்ட் வரும் இல்லையா. அதுக்கு என்ன கோடோ அதை நீங்கள் முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த டேபிளே உங்களுக்கு போதும், நீங்கள் வேறு எங்கேயும் போக தேவையில்லை. இந்த டேபிளை வச்சு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸ் கோடு அப்படிங்கிறத முன்கூட்டியே எழுதி வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் லிஸ்டிங் போடும்போது அதில் ட்ராப் டவுனில் இந்த டேக்ஸ் கோடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேக்ஸ் கோடை வச்சு தான் அமேசான் உங்கள் பொருளுக்கு என்ன டேக்ஸு அப்படின்னு கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட் ப்ராடக்ட் டேக்ஸ் கோட்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க. அதில் உதாரணத்துக்கு அதில் ஏஜென்ட் ரெடியூஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கீங்கன்னு வைங்க. ஏஜென்ட் ரெடியூஸ்னா என்னது, 12% அதை கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அந்த 12% எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ப்ராடக்ட் டேக்ஸ் கோடு கொடுக்கலையோ அந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே 12% டேக்ஸ் கோடில் அவங்க கேல்குலேட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை உங்களுடைய ப்ராடக்ட்டு 5% டேக்ஸ் கோடாக இருந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு 7% ஜிஎஸ்டியில் உங்களுக்கு லாஸ் ஆகும். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும். ஒருவேளை 18% டேக்ஸ் கோடு உள்ள பொருளை நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது 12% தான் கேல்குலேட் பண்ணும். மீதி 6% கவர்மெண்ட்டை நீங்கள் ஏமாத்துற மாதிரி ஆயிரும். ஒருவேளை பின்னாடி HSN கோடை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஆஃபீஸ் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் டேக்ஸ் கோடு அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதை வச்சு தான் அமேசான் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸ்ன்னு கேல்குலேட் பண்ணுவாங்க. சில பேர் நினைக்கிறீங்க HSN கோடு வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு, கிடையவே கிடையாது. HSN கோடை வச்சு அமேசான் உங்களுடைய ப்ராடக்டோட டேக்ஸை கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா HSN ஒரு இடத்துல ஆட் பண்ணுற மாதிரி வரும். அந்த HSNல வேணால் ஸ்டார் மார்க் போட்டிருக்கும். ஸோ HSN ஆட் பண்ணாமல் நீங்கள் லிஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் HSN நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த HSNனை வச்சு அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜுக்கு அமேசான் டேக்ஸை கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த ப்ராடக்ட் டேக்ஸ் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு லிஸ்டிங்லேயும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸ் கவர்மெண்ட்டில் நிர்ணயிச்சிருக்காங்களோ அதுக்கான டேக்ஸ் கோடை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லிஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்டார் மார்க் இல்லை அப்படிங்கிறதுனால அதை ஃப்ரீயாக விட்றாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.